வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் சசி பேசுகிறேன். நாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதுக்கோட்டையில் இருக்கோம். புதுக்கோட்டையில் திருமயம் ஃபோர்ட்டில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஃபோர்ட் எப்படி வரணும், எப்படி இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். புதுக்கோட்டை ஓல்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்போம். நாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலும் திருமயம் போயிருப்போம். திருமயம் டெம்பிள் நம்ம வந்து விசிட் பண்ணது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதையும் பாருங்கள். நாம் புதுக்கோட்டையிலேருந்து காரைக்குடி போகிற எல்லா பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த திருமயம் வழியாக தான் போகும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் தான் இருக்கும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ். கோயிலுக்கிட்ட வந்துடலாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோட்டை இருக்குது. நம்ம அடுத்து இந்த கோட்டைக்கு போக போகிறோம். திருமயத்துலேயே இந்த பக்கம்தான் கோட்டையோட என்ட்ரன்ஸ். நம்ம கோயிலுக்கு பார்த்துட்டு கோயிலுக்கு பேக் சைட்லேயே தாங்க இந்த கோட்டை இருக்குது. நம்ம நடந்தே வந்தாலும் ஒரு 100 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஃபோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ருபீஸ் வந்து 25 ருபீஸ். நம்ம ஆன்லைனில் பே பண்ணால் வந்து 20 ருபீஸ் தான், 5 ருபீஸ் கம்மி பண்ணிப்பாங்க. அது வந்து ஒரு யூஆர்எல் வந்து கொடுப்பாங்க, சாரி அந்த ஸ்கேன் பண்ணுறது ஒன்று கொடுப்பாங்க. அதில் ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பண்ணால் 20 ருபீஸ். நம்ம டேரக்ட் டிக்கெட் வாங்கிக்கலாம். டேரக்ட் டிக்கெட் வந்து 25 ருபீஸ். நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ நம்ம கோட்டை மேலே ஏற ஆரம்பிக்கலாம். நம்ம கேங்லாம் பாருங்க போயிட்டு இருக்காங்க. எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேன். நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில்ல. ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குங்க. அது மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படிக்கட்டுலாம் போட்டு கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக பாறை தாங்க. அநேகமாக வந்துட்டு இந்த கோட்டை ஃபுல்லாகவே வந்து ஒரே பாறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மேலேயே அப்படியே வந்து கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க. நாம் டிக்கெட் வாங்கிட்டு இப்போ திரும்ப மேலே கோட்டை மேலே ஏற போகிறோம். செம்ம வெயிலுங்க. நல்ல கேப்பு, துண்டு இல்லை ஷாலெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. பாறையாக இருக்கலாம், அப்படியே அனல்லாம் மூஞ்சிலேயே அடிக்குது. இது நாம் புதுக்கோட்டையிலேருந்து வந்த ரூட்டு. டேரெக்டாக இந்த சைடு போனோம்னா காரைக்குடி போகலாம். இங்கேருந்து பார்த்தா ரோடெலாம் தெரியாது. நம்ம அங்கேருந்து ஏறி வந்த வாட்டியும் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு படிக்கட்டு போகும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்காங்க. திருமயத்தோட சென்ட்ரல் இருக்க இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இருந்து வந்த விஜய ரகுநாத சேதுபதிங்கிற ஒரு அரசரால் கட்டப்பட்டு இருக்கு. இது எக்ஸாக்டா எந்த வருஷம் கட்டினாங்க எந்த டீட்டெயில்ஸும் போடலங்க. 1673 இருந்து 1708 வந்து அந்த அரசர் வாழ்ந்திருக்காரு. அவரோட பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த கோட்டை கட்டியிருக்காங்க. காலையில பார்த்த இது சிவன் கோயில், அந்த பக்கம் வந்து விஷ்ணு கோயில். பாறையோட கீழே தான் பாத்தீங்கன்னா அந்த விஷ்ணுவோட கருவறை இருக்கு. அப்படி இந்த பாறையோட ஒட்டின மாதிரி கட்டியிருப்பாங்க இந்த கோவில். கோவில் குளம் பாருங்க அங்கே இருக்கு, நம்ம பார்த்தோம். இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கருங்கற்கள் அப்புறம் வந்து செங்கற்கள் இது ரெண்டையும் வச்சு ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. இந்த கோட்டைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 3 கோவில் இருக்குங்க. சிவன் அப்புறம் விஷ்ணு 2 பேர்த்துக்கும் சேர்த்து வந்துட்டு ஒரு 3 கோவில் இருக்கு. நாம பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மலையோட உச்சியில் இருக்கோம் கைஸ். மொட்டை வெயிலுங்க, யாருமே இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிலாக இருக்கணும்னு கீழே நல்லா உட்காந்துட்டாங்க. நான் மட்டும் தான் மேலே வந்தேன். மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீரங்கி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து சுற்றி பார்த்தா அப்படியே மொத்த சிட்டியுமே தெரியுது. கோட்டை பக்கத்துலேயே கோலம். இங்கே இருக்க ஊர் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாருங்களேன், ஒரு மலை கூட இல்லாமல் அப்படியே சமமாக இருக்கு பாருங்க. நம்ம குரூப்லாம் இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த கோட்டையோட உச்சியில் இருக்க இந்த பீரங்கி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணப்ப இங்கே வச்சதாங்க.
அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே தான் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு காட்சி பொருள் மாதிரி இங்கே கோட்டையோட சென்டரில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குன்னு, அந்த கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். இது நம்ம பார்த்தீங்கன்னா கோட்டையிலேருந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. நம்ம மேலே பார்த்துட்டு நம்ம திரும்ப லெஃப்ட் சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே தனியாக ஒரு வழி போகும். அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிவன் கோயில் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு குடைவரை கோயிலுங்க. அதாவது வந்து அந்த பெரிய பாறை இருக்கும், அதை வந்துட்டு ஃபுல்லாக உடைக்காம அந்த நடுவில் மட்டும் கொஞ்சம் குடஞ்சி உள்ள சாமியை வச்சுருப்பாங்க. மிச்ச பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே உடையாம அப்படியே இயற்கையான உருவான பாறையாக தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது வந்துட்டு லைட் வந்து கரெக்டாக அந்த சிவன் மேலே அடிக்கிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் அந்த சிவன் மட்டும் கிளியராக தெரிகிற மாதிரி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நாம் பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இந்த திருமணம் ஸ்போர்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் பகல் டைமில் வரலாங்க. மதிய டைம் மேலே வந்தீங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்கும். ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே வெந்துட்டு இருக்கு சுற்றியும். நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம சூப்பரான பிளேஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.